இப்ப சமீபத்துல திரைத்துறையை சேர்ந்த 2 நடிகர்கள் இறந்திருக்காங்க ஹார்ட் அட்டாக்னால. கொரோனா ஊசி போட்டதுல இருந்தே இந்த ஹார்ட் அட்டாக் அதிகமா வந்துட்டு இருக்கு அப்படிம்பாங்க. அது போட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நம்ம அதையே பேசி பிரயோஜனம் இல்ல. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் என்னென்ன? அதுக்கு முக்கிய காரணங்கள் என்னன்னு பார்த்து, அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ அவாய்ட் பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். இந்த ஊசி மேலேயே பழிய போட்டுட்டு இருக்கிறதுல எந்த பயனுமே கிடையாது. இப்ப இன்னைக்கு நம்ம சொல்லப் போற முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்மோக்கிங். ஒவ்வொரு சினிமா ஆரம்பிக்கும் போதும் ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர்ன்னு சொல்றாங்க. ஆனா எத்தனை பேர் இப்ப நுரையீரல் கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காங்க? வெளியில தெரியாத விஷயம். அதனால யாருக்குமே ஸ்மோக்கிங் பத்தின பயம் இல்ல. நுரையீரல் புற்றுநோயை விட மிகப்பெரிய சைடு எஃபெக்ட் ஸ்மோக்கிங்கோட என்ன தெரியுமா? ஹார்ட் அட்டாக்கும், அது முக்கியமா ரத்த குழாயில ஏற்படக்கூடிய அடைப்பு, TAO. கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. த்ரோம்போ ஆன்ஜைட்டிஸ் ஆப்லிட்ரன்ஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அது முக்கியமா கால்ல போகக்கூடிய ரத்த குழாய்கள்ல அடைப்பு ஏற்படும். டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு கால் கருத்து போறது, விரல்ல எடுக்கிறாங்க, கால் எடுக்கிறாங்க அப்படிலாம் கேள்விப்படுறோம் இல்லையா? அது MR ஆஞ்சியோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்கு. கால்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா, அந்த மாதிரி TAO உள்ளவங்களுக்கு பாதி வரைக்கும் தான் பிளட் சப்ளை இருக்கு. அதுக்கு மேல பிளட் சப்ளையே காணும். அப்ரப்ட்டா ஸ்டாப் ஆயிடுது. அந்த அளவுக்கு ஸ்மோக்கிங் பண்றதுனால ரத்த ஓட்டத்திலே அடைப்பு ஏற்படுது. இதே மாதிரி ரத்த ஓட்டத்துல உள்ள அடைப்பு இதயத்திலயும் ஏற்படும். இளம் வயசுலயே ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்டென்ட் வச்சிருக்கோம், பைபாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்கல்ல. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. ரொம்ப ஸ்மோக்கிங் பண்ணிட்டேன், அதனாலதான் அட்டாக் வந்துச்சு அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க. பொதுவா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முக்கியமான காரணம் ஆல்கஹால் சாப்பிடறதா நினைச்சிட்டு இருக்கோம். ஆல்கஹாலை விட முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்மோக்கிங் அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்னைக்கு ஷேர் பண்றேன்.